பாஸ்கெட் பண்ண போறோம். இல்ல இந்த வீவ்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. சோ இதுவும் நாம இதுல இந்த கிளேலியே எஃபெக்ட் கொடுத்து எப்படி பண்ணலாம்னு பாப்போம். லைட்டா நான் வந்து க்ளூ போட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். அடுத்ததான் இந்த கிளேயை நாம மறுபடியும் ஃபுல் ஷில்பக்கார் கிளே மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த பாஸ்கெட்டோடைய ஷேப் ஃபர்ஸ்ட் ரஃபா நீங்க இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இங்க வச்சு பாருங்க, அந்த அளவுக்குள்ள அது செட் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு இப்ப இத அந்த அவுட்லைன் வரைக்கும் இதை நல்லா அழுத்தி ஃபர்ஸ்ட் அதோடைய பேஸ் ஷேப்பை கொடுத்துருங்க. இதோட பேஸ் ஷேப் நான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து நாம டீடைல்ஸ் பண்றதுக்கு நம்மளுடைய கட்டர் எடுத்துக்கிறேன். கட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேன் பாஸ்கெட் நம்ம இந்த கூடெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் இப்படி இருக்கும். இது உள்ளதான் அந்த வயர் வந்து உள்ள விட்டு வெளியே விட்டு நாம அதை கோத்துட்டு எடுப்போம் இல்லீங்களா? சோ அது மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி நாம லைன்ஸ் போட்டுக்கிறோம். இது வந்து நீங்க கட்டர் வச்சும் போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது டூத் பிக் பின்னு அது மாதிரி ஏதாவது வச்சு கூட நீங்க அதை போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இதே கட்டர் பிளேட கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிட்டு இப்படி நாம இதுல இப்படி கட்ஸ் கொடுக்கறோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு பகுதியா நான் வந்து கிளேல ஸ்கல்ப் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த பூ பார்ட் பண்ணிருக்கோம், பாஸ்கெட் பார்ட் பண்ணிருக்கோம், ஃபிஷஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். இது நம்மளுக்கு பண்ணி முடிச்ச இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா காஞ்சிரும். ஏன்னா நம்மளுக்கு ஷில்பக்கார் கிளேனால 20 மினிட்ஸ்லயே அது காஞ்சிரும். நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நீங்க பண்ற போது சீக்கிரமா உங்களுக்கு காஞ்சி ரெடி ஆயிடும். சோ இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா நாம இதுல பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்ததான் நாம இப்ப டிரெஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் பெயிண்டிங். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ற போது கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து சீக்கிரமா காஞ்சிரும் அக்ரிலிக் கலர்ஸ். ஃபேன் போட்டு ஒர்க் பண்ணாதீங்க. நான் அப்படியே பண்ணும் போதே அது வெட்டா இருக்கும் போதே டபுள் ஷேட் பண்ணிடுறேன். கலர் ஸ்கீம் உங்களோட சாய்ஸ் படி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபிஷர் உமன் எல்லாம் பண்ற போது கொஞ்சம் டஸ்கி தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. சோ அதனால நீங்க வந்து நல்ல கொஞ்சம் earthy ஷேட்ஸா நீங்க உங்களோட ஸ்கின் டோனுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல எல்லாமே நம்ம டைரக்ட் பெயிண்ட்ஸ் தான் எடுக்கிறோம், தண்ணி கலக்கல நம்ம பெயிண்ட்ஸோட. ஏன்னா வந்து தண்ணி கலந்தோம்னா நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ்ல வந்து அந்த ஒரு ஸ்மூத்தா நம்மளுக்கு ஓடாது. கிரீமியா இருந்தாதான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் பீஸ் பாக்குறதுக்கு. இது மாதிரி நாம ஒரு பகுதியா நான் டீடைல் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னாக்க இந்த ஃபிஷஸ்க்குலாம் நான் வந்து பேஸ் வந்து ஒயிட் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நாம கொஞ்சம் லைட்டா ஒரு ஷிம்மரி கலரா ப்ளூ அண்ட் கிரிம்சன் வச்சு ஷேட் பண்ணிருக்கேன். அதே போல இந்த பாஸ்கெட் பகுதி பாருங்க. பாஸ்கெட் பகுதியில வந்து நான் வந்து பேஸ் வந்து பிரவுன் போட்டேன். அது மேல ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆக்கர் எல்லோவும் கொஞ்சம் பர்ன் சீனாவும் யூஸ் பண்ணி அதுல ஹைலைட் பண்ணிருக்கேன். இதுல இன்னும் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு நான் பிளாக்ல இந்த லைன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி இந்த பகுதி பாருங்க, இந்த பூக்கள் பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்க yellow கலரோட ரெட் வச்சு ஷேட் பண்ணி இந்த ஃப்ளோரல் பார்ட் நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த டிரெஸ்ஸுக்குலாம் வந்து இந்த ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல நம்ம டிரெஸ் பண்ணிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லுக்குமே நாம வந்து ஃபிளஷ் டின்ட்டும் ஐவரி ஒயிட்டும் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லும் நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பீஸ்க்கு ஒரு திக் கோட்டிங் ப்ளூ அண்ட் கிளாஸ் போட்டு நம்ம பீஸா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாக்க நம்ம ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட 3D கிளே மியூரல் நம்மளுக்கு நல்லா அழகா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல பிரைட் அக்ரிலிக் கலர்ஸ் கொடுத்து நம்ம பண்றதுனால நம்ம பீஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா வந்திருக்கு. இந்த பீஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு திக் கோட்டிங் க்ளூ அண்ட் கிளாஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்க நல்ல ஷைனி பினிஷும் இருக்கும். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி கிளே மியூரல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க பாக்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த ஃப்ரேம் ஷாப்ஸ்ல உங்களுக்கு தெரியும். சோ அவங்க அழகான ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு இந்த ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இன்னைக்கு நாம அழகான அட்ராக்டிவான ஒரு 3D கிளே மியூரல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்ல மன நிறைவு தரதா இருந்துச்சு இல்லீங்களா? போற போக்குல ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிட்டு போக வேண்டாமா? கட்டின வீட்டுக்கும் கட்டின மனைவியையும் தயவு செய்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு முன்னோர் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம என்ன படிச்சுக்கிறோம்? கட்டின வீட்டையும் கட்டின மனைவியும் குறை சொல்ல வேண்டாம். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் குறையே சொல்வதற்கான வாய்ப்பு இல்லாதபடி
மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த முழுமையான வாழ்க்கை அமையணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.